அனைவருக்கும் வணக்கம். சென்ற காணொளியில் உரைநடையின் தோற்றம், உரை அப்படிங்கிறது எப்படி தோற்றம் பெற்று எப்படியெல்லாம் பயன்படுத்தப்பட்டு வந்தது அப்படின்றத பார்த்தோம். அதன் தொடர்ச்சியாக இந்த காணொளியில் உரைநடையின் அடுத்த கட்ட வளர்ச்சி எப்படி இருந்தது அப்படின்னு பார்த்தோம். அப்படின்னா மணிப்பிரவாள நடை. முதலில் இலக்கண இலக்கியங்களுக்கு உரையாசிரியர்கள் உரை எழுதினாங்க. அவர்களை தொடர்ந்து மணிப்பிரவாள நடை அப்படின்ற ஒரு நடை நம்மளோட தமிழ் இலக்கியத்துல கையாளப்பட்டுச்சு. இது எப்படிப்பட்டது அப்படின்னா, மணி அப்படிங்கிறது தமிழையும், பிரவாளம் அப்படிங்கிறது வடமொழியும் குறித்தது. அப்போ மணியும் பவளமும் கலந்து சேர்த்தா எவ்வளோ அருமையா இருக்குமோ அந்த மாதிரி தமிழும் வடமொழியும் சேர்த்து இலக்கியங்கள் எழுதப்பட்டுட்டு வந்துச்சு. இப்படி வடமொழியும் தமிழும் கலந்து எழுதப்படுவது சிறப்பு வாய்ந்த ஒன்றாக அந்த காலகட்டத்துல கருதப்பட்டுச்சு. இப்படி மணிப்பிரவாள நடையில வடமொழியும் தமிழும் கலந்து எண்ணற்ற நூல்கள் எழுதப்பட்டுச்சு. இது எந்த காலகட்டத்துல அதிகமா எழுதப்பட்டுச்சுன்னு பார்த்தோம்னா, பல்லவர் காலகட்டம். பல்லவரோட ஆட்சியில இந்த மணிப்பிரவாள நடை அதிகமாக கையாளப்பட்டது. இத்தகைய ஒரு நடையினை தோற்றுவித்தவர்கள் யாருன்னு பார்த்தோம் அப்படின்னா, தமிழ்நாட்டை சேர்ந்த சமணர்கள். இத்தகைய மணிப்பிரவாள நடையில் தோன்றிய முதல் நூல் அப்படிங்கிறது எதுன்னு பார்த்தோம்னா, மண்டலபுருடர் எனும் சமண முனிவரால் எழுதப்பட்ட ஸ்ரீ புராணம். இது தமிழும் வடமொழியும் கலந்து எழுதப்பட்ட முதல் நூலாகும். இத்தகைய ஒரு நடை சமணர்களால உருவாக்கப்பட்டு அதிகமா வளர்க்கப்பட்டுச்சு. வைணவ நூல்களுக்கு உரை அதிகமாக எழுதிய பெரியவாச்சான் பிள்ளை, வடக்கு வீதி பிள்ளை முதலியோர் இந்த மண்டலபுருடர் எழுதிய ஸ்ரீ புராணம் எனும் நூலுக்கு உரை எழுதியுள்ளனர். இந்த மணிப்பிரவாள நடையை தொடர்ந்து இலக்கிய உரையாசிரியர்கள், நாம முன்னர் இலக்கண உரையாசிரியர்கள் குறித்து பார்த்தோம். அதே போன்று இலக்கியம், சங்க இலக்கியம், சிலப்பதிகாரம், சீவக சிந்தாமணி போன்ற காப்பியங்களுக்கும் எண்ணற்ற உரையாசிரியர்கள் உரை எழுதியுள்ளனர். அதில் குறிப்பிடத்தக்கவர்கள் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, 10 பாட்டுக்கும் சீவக சிந்தாமணிக்கும் நச்சினார் கிணியர் அப்படின்றவர் உரை எழுதியிருக்காரு. அதை தொடர்ந்து சிலப்பதிகார காப்பியத்திற்கு அடியார்க்கு நல்லாரின் உரை சிறப்பு பெற்றதா காணப்படுகிறது. அதே போன்று உலக பொதுமறை என்று அழைக்கப்படக்கூடிய திருக்குறள் திருவள்ளுவர் இயற்றியிருந்தாலும் அதற்கு எண்ணற்றோர் உரை வகுத்துள்ளனர். பரிமேலழகர், மு வரதராசன், கலைஞர் போன்ற எண்ணற்றோர் எழுதிய உரை எளிமையாக மக்கள் படிக்கும் வண்ணம் காணப்படுகிறது. இவ்வாறு உரையாசிரியர்கள் தமிழ் இலக்கியங்களுக்கு உரை எழுதியுள்ளனர். அப்போ தொடக்கத்திலிருந்து ஒரு செய்யுளுக்கு உரை, சங்க இலக்கிய நூல்களுக்கு உரை அப்படின்னு, அதை தொடர்ந்து இந்த மணிப்பிரவாள நடை இப்படின்னு உரை நடை காணப்பட்டுட்டு வந்தது. இதை தொடர்ந்து ஐரோப்பியர்களின் வருகையினால தங்களோட மதத்தை பரப்புறதுக்காக ஐரோப்பியர்கள் தமிழ்நாட்டிற்கு வருகை புரிந்தனர். அப்படி வந்தவங்க நம்மளோட தமிழ் மொழிய நல்லா கத்துக்கிட்டு தமிழ்ல இருக்கக்கூடிய இலக்கண இலக்கியங்களோட அருமைகளை புரிஞ்சுக்கிட்டு அவங்களும் நிறைய நூல்களை இயற்ற ஆரம்பிச்சாங்க. அப்படி வந்த ஐரோப்பியர்கள் அச்சுப்பொறி இயந்திரங்களை கொண்டு வந்ததன் மூலமாக எண்ணற்ற நூல்களை விரிவா எழுதக்கூடிய வாய்ப்பு கிடைச்சது. அப்போ முன்னர் காலத்துல சுவடிகள்ல எழுதப்பட்டுட்டு வந்த இந்த செய்யுள் வடிவ இலக்கியங்கள் எல்லாமே அச்சுப்பொறியோட உதவியால விரிவா உரைநடை அப்படிங்கிற ஒரு புது இலக்கியம் உருவாக காரணமா அமைந்தது. அப்ப இந்த உரைநடை அப்படின்ற ஒரு புது வகைக்கு காரணமா அமைஞ்சவங்க ஐரோப்பியர்கள் அப்படிங்கிறத நாம பார்க்க முடியுது. இப்படி மணிப்பிரவாள நடை காலகட்டம், மணிப்பிரவாள நடை குறைந்ததுக்கு அப்புறம் இந்த ஐரோப்பியர்களோட உரைநடை பல்வேறு வழிகள்ல பரவ ஆரம்பிச்சு உச்சத்தை அடைந்தது அப்படின்னும் நாம சொல்லலாம்.
உரைநடை இலக்கியம் தோன்றுவதற்கு குறிப்பிட்ட முக்கியத்துவம் ஆற்றிய சிலர் பற்றி நாம் வரும் அடுத்தடுத்த காணொளியில் காணலாம். நன்றி.